வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் விக்னேஷ் பாலாஜி என்ற அரசு மருத்துவரை 7 இடங்களில் கத்தியால் குத்தியதை பற்றித்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நேற்று பல காஸ்ட்லியான யூடியூபர்கள், அதாவது ரொம்ப ஆடம்பரமான யூடியூபர்கள், உதாரணமாக ரங்கராஜ் பாண்டே, சாட்டை துரைமுருகன், இவங்கெல்லாம் நல்லா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அவங்கக்கிட்டலாம் நல்லா பணம் இருக்குங்க. ஒன்று ரங்கராஜ் பாண்டே பிஜேபிகிட்டேருந்து காசு வாங்குவார், சாட்டை துரைமுருகனுக்கும் நல்லா காசு வருது. நிறைய பெரும்பாலான யூடியூபர்கள் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் எதுவுமே விமர்சனம் பண்ணலை. ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஒரு ஏழை யூடியூபர் யார்? ஒரே ஒரு ஃபோன் மட்டும் வச்சுக்கிட்டு வீடியோ போடுற ஒரு எளிமையான, யார்கிட்டையும் கை நீட்டாத ஒரு நேர்மையான ஒரு யூடியூபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நான் தான். எதை வச்சு நீ நேர்மையான யூடியூபர் சொல்கிறேன்னா, உண்மையிலேயே என்கிட்ட ஒரு ஃபோனை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக கிடையாதுங்க. அரசு மருத்துவமனைக்கு அரசு பேருந்தில் போயிட்டு வரிசையில் நின்று ஓபி சீட்டு போட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஆள் நான். எனக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய குடும்பத்தினருக்கும் அரசு மருத்துவமனையில் தான் பெரும்பாலும் நான் சிகிச்சை எடுத்துகிட்ருக்கேன். அதனால் எனக்குத்தான் அந்த வலி தெரியுமே தவிர, நல்லா ஏசி ரூமில் உட்காந்துட்டு வெள்ளையஞ்சொல்லையமாக பேசுகிற ரங்கராஜ் பாண்டே மாதிரி திமிர் பிடிச்ச யூடியூபர்கள்லாம் உண்மை தெரியாது. சரி, நான் இப்போ விஷயத்துக்கு வரேன். எல்லாருமே நேற்று, அதாவது பெரும்பாலான ஆடம்பரமான யூடியூபர்கள்லாம் அரசு மருத்துவருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இந்த இடத்துல நான் சற்று முரண்படுகிறேன். என்ன காரணத்துக்காக அப்படின்னா, உண்மைதான், 100க்கு 80% அரசு மருத்துவர்கள் நல்லவங்க தான். இப்போ காவல்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா 100க்கு 95% நல்லவங்க கிடையாது. ஏதோ ஒரு 5% தான் நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் 100க்கு ஒரு 75% மருத்துவர்கள் நல்லவங்க தான். மீதி ஒரு 25% மருத்துவர்கள் படிக்காத பாமர மக்கள் கூட கொஞ்சம் நாகரீகமாக பேசுவாங்க, அநாகரீகமாக பேசுவாங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. வரிசையில் நின்று ஓபி சீட்டு போட்டு நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு பரம ஏழை மாதிரி காமிச்சிக்கிட்டு சிகிச்சை எடுத்து பாருங்கள். அங்கேயே அவங்க கொடுக்குற பெட்லேயோ அல்லது பெட்டு கிடைக்கலன்னா பூசணம் பிடிச்சி போய் இருக்கக்கூடிய ஒரு பாயிலையோ படுத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உண்மைன்னு உங்களுக்கு புரியும். அதே நேரத்தில் நீங்கள் உங்களை ஒரு அமைச்சராகவோ, அதாவது சுகாதாரத்துறை அமைச்சராகவோ அல்லது சுகாதாரத்துறை செக்ரட்டரியாகவோ உங்களை காமிச்சிக்கக்கூடாது. அப்படி காமிச்சிக்காமல் ஒரு அழுக்கு லுங்கி, தலையில் ஒரு அழுக்கு துண்டை கட்டிக்கிட்டு உங்களுடைய கெட்டப்பையை மாற்றிக்கிட்டு போயிட்டு, முடிஞ்சால் உங்களோட பேரையே கூட மாற்றிக்கிட்டு போயிட்டு நீங்கள் ஓபி சீட்டு போட்டு அங்கே ட்ரீட்மெண்ட், அங்கே தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள். சும்மா கலெக்டர்லாம் ஆய்வு செய்கிறேன். இப்போ நாமக்கல்ல 2-3 நாள் முன்னாடி ஒரு கலெக்டர் வந்தாங்க, ஹாஸ்பிட்டல் உள்ள பூந்து ஆய்வு செஞ்சாங்க, அப்படியே போயிட்டாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அங்கேயே தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் நீங்கள் உங்களை ஒரு ஹெல்த் செக்ரட்டரியாகவோ அல்லது ஒரு மினிஸ்டராகவோ உங்களை காமிச்சிக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அரசு மருத்துவமனையில், அதுவும் பரம ஏழை கெட்டப்பில் நீங்கள் இருக்கணும். அரசு மருத்துவமனையில் ஏழைகள் எந்த அளவுக்கு கேவலமாக, நாயை விட கேவலமாக, ஆடு மாடுகளை விட கேவலமாக நடத்தப்படுறாங்க அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும். அரசு மருத்துவர்கள் எம்பிபிஎஸ் படிச்சிடுறீங்க, ஆனால் படிச்சுட்டு ஏன் தர லோக்கலாக பேசுகிறீங்க? இயற்கையாகவே உங்களுக்கு அரசு மருத்துவர்களுக்கு, நான் எல்லா மருத்துவர்களையும் சொல்ல, ஒரு 25% மருத்துவர்களை தான் சொல்கிறேன். ஓரளவுக்கு நல்ல மருத்துவர்கள், டீசெண்டாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க, நான் எல்லாரையும்ல சொல்ல. ஆனால் இந்த கேஎம்சி, அதற்கு பிறகு இந்த பேபி ஹாஸ்பிட்டல், இன்னும் ஒரு சில அரசு மருத்துவமனையெல்லாம் மருத்துவர்கள், இப்போ நேற்று கூட நிறைய பேஷண்ட்
டாக்டரை விட கத்தியால் குத்துன அந்த விக்னேஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்டில் போய் பார்த்தா டாக்டரை விட அந்த விக்னேஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் மருத்துவமனையிலேயே அருள்மேரி அப்படிங்கிற ஒரு சக நோயாளியா அல்லது கூட வந்து அட்டெண்டராக தெரில, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே டாக்டரை தான் குறை சொல்கிறாங்களே தவிர கத்தியால் குத்துன அந்த விக்னேஷை வந்து அவங்க குறை சொல்லவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, நோட்டை தூக்கி அடிக்கிறது, தமிழ்லேயே அசிங்கமாக திட்டுறது, இங்கிலீஷில் திட்டுறது. இவங்க நினச்சிக்கிட்டாங்க இங்கிலீஷில் திட்டினா பாமர மக்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு. பாமர மக்களுக்கு அந்த ஆங்கில வார்த்தை புரியாது, ஆனால் அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை வச்சு அரசு மருத்துவர்கள் வந்து நம்மளை இங்கிலீஷில் ஏதோ தப்பாக திட்டுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. உதாரணமாக நானே வந்து பார்த்திங்கன்னா பேபி ஹாஸ்பிட்டலில் ஒரு தடவை என்னுடைய குடும்பத்தவருக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீஃப் டாக்டருங்க, அந்த சீஃப் டாக்டரு அவ்வளோ ஆபாசமாக பேசுவார். அந்த சீஃப் டாக்டருக்கு அந்த அரசு மருத்துவமனையில் பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட பட்டப்பெயர் என்ன தெரியுமா? வசூல் ராஜா எம்பிபிஎஸ். எப்படி வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் வந்து நடிகர் கமலஹாசன் சூட்கேஸா பூட்டக்கேஸா ஒரு மாதிரிலாம் பேசுவார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அதை விட தரலோக்கலான லாங்குவேஜில் தான் சீஃப் டாக்டரே பேசுவாங்க. அப்புறம் மற்ற மருத்துவர்கள்லாம் என்னம்மா ஐயா, என்னம்மா அப்பாம்மா, அங்கே போய் நீளுமே அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இன்னொரு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரசு மருத்துவமனையில், குறிப்பாக இந்த கேஎம்சி போன்ற அரசு மருத்துவமனையில் நர்ஸுகளும் ஆயாக்களும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இந்த எடை போடுறது, அப்புறம் சில வேலைக்கெல்லாம் வந்து முக்கியமான வேலை, அதெல்லாம் நர்ஸு செய்கிற வேலையெல்லாம் வந்து ஆயாக்கள் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய, அதுவும் அந்த கான்ட்ராக்டர் ஆயா இருக்கும், அந்த ஆயாக்கள் தான் ரொம்ப திமிரில் ஆடுது. இப்போ நேற்று கூட முன்னாள் சுகாதாரத்துறை எக்ஸ் அமைச்சர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸ் மினிஸ்டர் சி விஜயபாஸ்கர், ஏடிஎம்கே சி விஜயபாஸ்கர், ஹெல்த் மினிஸ்டர். அவர் என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா, என்னமோ தன்னுடைய ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடினா மாதிரியும் அரசு மருத்துவமனை வந்து சரியாக இல்லை, டாக்டருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் இதே ஹெல்த் மினிஸ்டர் கடந்த ஆட்சியில், அவருடைய ஆட்சியில், அதாவது எடப்பாடி ஆட்சியில், இருக்கிறதே எடப்பாடி ஆட்சி டிஎம்கே ஆட்சியை விட ரொம்ப கேவலமாக இருந்தது. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் பார்த்துருக்குறேன். நான் பட்டு கேவலமாக காரி துப்புற மாதிரி இருந்தது எடப்பாடி ஆட்சி. அப்போ இந்த டெங்கு ஃபீவர்லாம் அதிகமாக வரும்போது அரசு மருத்துவமனைக்கு நான் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருந்தேன். அப்படி போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரபலமான பத்திரிகையில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, துப்புரவு தொழிலாளர்கள் வந்து நோயாளிகளுக்கு எந்த விதத்துலையும் வந்து சிகிச்சை எடுக்கக்கூடாது, அவங்க வந்து எதுவும் பண்ணக்கூடாது, அவங்களுடைய வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பத்திரிக்கையில் பேட்டி கொடுத்துருந்தார். அப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய, அரசு மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் அதிகமாக ஆட்டம் போடுறாங்க. அவங்க வந்து அவங்களே ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வந்து காதில் வந்து ஒரு சின்ன அந்த கம்பல் போடுற இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபியூச்சர் ஒன்று போட்டிருந்தேன் நான். அந்த ஃபியூச்சர் போடுறதுக்குள்ளே அது ஒரு பெரிய கதை. அந்த கதையை கேட்டிங்கன்னா ரொம்ப இறக்கப்படுவீங்க என் மேலே. அந்த கதை தேவையில்லைங்க. அந்த ஃபியூச்சரை ரிமூவ் பண்ணுறதுக்கு யார் வந்து சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் இருக்கும்போது நடந்த விஷயம். கேஎம்சியில் ஒரு ஆயா வந்து அந்த ஃபியூச்சரை நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு நிற்குது. நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் கட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னேன். என்ன நீ என்னை பார்த்து எப்படி நீ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்வ? எனக்கு இதில் வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அப்படியா இப்படியா இதுவான்னு. அப்புறம் அந்த வெயிட் போடுற மிஷினில் இந்த நர்ஸு வந்து நல்லா சொகுசாக உட்காந்துக்குவாங்க. அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நர்ஸு வந்து சொகுசாக உட்காந்துக்குவாங்க. கூட ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த ஆயா என்ன பண்ணால் அதுக்கு எழுத படிக்க கூட தெரியாது. அது நம்மளை டாமினேஷன் பண்ணும். இதாமே ஏறி நில்லுமே, அப்படியா இப்படியா. அப்போ துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு வந்து அரசு மருத்துவமனையில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? நர்ஸுங்கள்லாம் அவங்களோட வேலையை, செவிலியர்கள் அவங்களோட வேலையை செய்யாமல் அந்த வேலையை என்ன காரணத்துக்காக அந்த துப்புரவு பணியாளர்கள்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க? துப்புரவு பணியாளரும்
செவிலியர்களை ஏன் ஒன்றா உட்காந்து டீ சாப்பிட்றீங்க? அதே போல் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய துப்புரவு பணியில் இருக்கக்கூடிய அந்த ஆயாக்கள்லாம் எலும்பு முறிவு நம்மளுக்கு ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், வீல் சேரில் உட்கார வச்சோ அல்லது ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சோ தடன்னு இழுத்துட்டு போவாங்க. என்ன காரணத்துக்காகனா, நீங்கள் அவங்களுக்கு வெயிட்டாக கவனித்தா, நல்லா காசு கொடுத்து வெயிட்டாக கவனித்தா அப்படி தடன்னு இழுத்துட்டு போக மாட்டாங்க. நீங்கள் காசு கொடுக்காத பேர் வழின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏற்கனவே அரைகுறையாக உடஞ்சிருந்த எலும்பை வந்து டமன்னு இழுத்துட்டு போயிட்டு கதற இழுத்துட்டு போயிட்டு கூட கொஞ்சம் வந்து சேதாரப்படுத்திடுவாங்க. இதை விட கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாவுக்கட்டு போடுற இடம். மாவுக்கட்டு போடுற இடத்துல ஐயோ அந்த ஆள் பண்ணுவான் பாருங்க, நல்லா இருக்கிற கை விரலை ஒடிச்சு விட்ருவான். ஒரு அன்பாகவே பேச தெரியாது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அரசு மருத்துவமனைக்கு ஒருத்தங்க வந்துட்டா, ஒரு ஏழை வந்துட்டா, உங்களுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ கேவலமாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு தோணுது? டாக்டர் முதல் கொண்டு துப்புரவு தொழிலாளர் வரைக்கும் நான் கேள்வி துப்புரவு தொழிலாளராக ஓகே, அவங்களோட இயல்பு அது. ஆனால் மருத்துவர்கள், நாங்களாம் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து உயர்வாக பேசிக்கிறீங்க. நான் வந்து மருத்துவருக்கு வந்து மரியாதை கொடுக்குறேங்க. இன்று வரை நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேனே தவிர காவல்துறையினர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், மற்றவங்க கிட்ட சண்டை போட்டிருக்கேன். ஆனால் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் என் மனசறிஞ்சு நான் அரசு மருத்துவர்கிட்ட நான் சண்டை போட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுக்குலாம் நான் வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். அந்த இடத்துல சில நேரத்தில் அவங்க வந்து தவறாக பேசினா கூட, மரியாதை குறைச்சலாக பேசினா கூட, இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த மருத்துவர்கிட்டையும் நான் சண்டைக்கு போனது கிடையாது. அவங்க எவ்வளவு என்னை கேவலமாக ட்ரீட் பண்ணாலும் நான் அதை வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நான் வந்து வெளித்தோற்றத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப புவர். நான் பார்க்குறதுக்கு ஒரு கை நாட்டு மாதிரி இருப்பேன், எழுத படிக்க தெரியாத ஒரு கை நாட்டு மாதிரி இருப்பேன். அதனால் ரொம்ப தரலோக்கலாகவும் ரொம்ப அவமரியாதையாகவும் என்னை எத்தனையோ இடத்துல நடத்தியிருக்காங்க. நான் வந்து மருத்துவரை வந்து எந்த இடத்துலையும் திருப்பி பேச மாட்டேன். அவங்க எவ்வளவு என்னை வந்து கேவலமாக ட்ரீட் பண்ணாலும், அதாவது ட்ரீட்மெண்ட்டை விட ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணாலும் நான் வந்து அதை சகிச்சிட்டு வந்திருக்கேன். ஆனால் பாமர மக்கள் வந்து ஏழைகளாக இருந்தாலும் அவங்களால அந்த வார்த்தைகளை சகிச்சிக்க முடியல. அதனுடைய விளைவு தான் இந்த கத்திக்குத்து. எல்லா யூடியூபர்களும் உட்காந்துக்கிட்டு நல்லா சொகுசாக ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு டாக்டருக்கே சப்போர்ட் பண்ணுறீங்களே, ஒரு நாளாவது ரங்கராஜ் பாண்டே லைனில் நின்று அரசு மருத்துவமனைக்கு வந்து ஓபி சீட்டு போட்டு லைனில் நின்று அங்கே அரசு மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய பெட்லேயோ அல்லது பாயிலையோ ஒரு வாரம் தங்கி இருந்து சிகிச்சை எடுத்திருக்காரா? அல்லது வேறு ஆடம்பரமான யூடியூபர்கள்லாம் அரசு மருத்துவமனை போயிட்டு நீங்கள் சிகிச்சை எடுத்திருக்கீங்களா? ஒன்றுமே தெரியாமல் அப்படியே எல்லாருமே டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தயவு செய்து இதுக்கு பிறகாவது அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இனிமேல் ஒழுங்காக நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த விஷயம் வந்து தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. தயவு செய்து இனிமேலாவது அரசு மருத்துவர்கள் ஏழைகளை மதிக்க கற்றுக்குங்க. நாம் அரசு மருத்துவர்களை மட்டும் குறை சொல்லங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, அங்கேயும் ஏழைகளுக்கு மரியாதை கிடையாது. அதே போல் சிறையில் வந்து பார்த்திங்கன்னா பணக்காரனே இருக்க மாட்டான், ஏழைகள் தான் இருப்பாங்க. பணக்காரன் எப்படியாவது பண வசதி தன் கையில் இருக்கிறதுனால அவன் எப்படியாவது வெளியில் வந்துடுவான். ஏழைகள் மட்டும்தான் சிறையில் பெரும்பாலும் இருப்பார்கள். அதே போல் ஃப்ரீ டிக்கெட் கொடுக்கும்போதே, இலவச பயணச்சீட்டு கொடுக்கும்போதே நான் சொன்னேன், முன்னாடியே சொல்லிட்டேன், இலவச பேருந்து கொடுக்கறதுனால, இலவச பேருந்து வசதி கொடுக்கப்படுறதுனால கண்டக்டருக்கும் பெண்களுக்கும் அதிகமாக அடிதடி வாய் தகராறு நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அது இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த கண்டக்டர் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பெண்களுக்கு ஈக்குவலாக கீழே இறங்கி பெண்கள்கிட்ட வந்து சமமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போகும்போதே சமமாக சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஆனால் ஃப்ரீ டிக்கெட் என்னும்போது எவ்வளோ வயிறு எறிகிறாங்க. அப்போ முடிஞ்ச அளவுக்கு முக ஸ்டாலின் அந்த ஃப்ரீ டிக்கெட்டை தயவுசெய்து ரத்து பண்ணிவிடுங்க. அதே போல் கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நான் எந்த கலெக்டரும் வந்து தரலோக்கலாக பேசியோ தரம் தாழ்ந்து பேசியோ நான் இது வரைக்கும் எந்த கலெக்டரையும் பார்த்ததில்ல. ஆனால் கலெக்டர் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த சபார்டினேட் இருக்காங்களே, அந்த கடைநிலை ஊழியர்கள், அந்த கடைநிலை ஊழியரான அந்த பியூன் வந்து வர்ற பொதுமக்களை வந்து ரொம்ப அவமரியாதையாகவும் அநாகரிகமாக பேசுவான். கலெக்டர் நேர்மையாக இருந்தால் கூட இந்த பியூன் வந்து கை நீட்டி பணம் சம்பாரிச்சிருவான், நிறைய பணம் சம்பாரிச்சிருவான். அப்போ எந்த ஒரு கலெக்டராவது காரை விட்டு கீழே இறங்குனதும் நேராக உள்ளே போயிடுறீங்க,
உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த பியூனோ அல்லது மற்றவங்களோ துப்புரவு தொழிலாளர்களோ உங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கலெக்டராவது இது வரைக்கும் நீங்கள் கவனத்தை செலுத்தியிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. தயவுசெய்து இனிமேலாவது உங்களுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணி இந்த கடைநிலை ஊழியர்கள் கை நீட்டி பணம் சம்பாதிக்கிறாங்களா அப்படிங்கிறத எல்லா துறையிலையுமே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொளி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.